ரிசோர்ஸ் ப்ரொபோசல் எழுதுறது எப்படி. ஸோ எல்லாருக்கும் நன்றி இந்த செஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ நம்ம ஸ்பீக்கர் கிட்ட போறதுக்கு முன்னாடி கஷ் இனிஷியேட்டிவ பத்தின ஒரு சின்ன குறிப்பு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். நம்ம என்னன்னு, கஷ் என்பது தென் ஆசியாவை சேர்ந்த ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், எடின்பர்க், ஜேஎன்யூ, டியூ போன்ற பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நடத்தும் ஒரு நான் ப்ராஃபிட் முயற்சி. சமூக அறிவியல் மற்றும் மனிதவியல் துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் கற்றலை குறிப்பாக நான் மெட்ரோ பகுதிகள் மற்றும் வளங்கள் குறைந்த நிறுவனங்களில் உள்ள மாணவர்களுக்கு எளிதாக அணுகக்கூடியதாக மாற்றுவதே எங்கள் நோக்கம். இந்த ஆண்டு கஷ் தொடங்கியதிலிருந்து எவ்வளவு தூரம் வந்துள்ளோம் என்பதை நினைத்து பார்க்கும் போது ஒரு எளிய கவனிப்பில் இருந்து எங்கள் வேலை தொடங்கியது என்பதை உணர்கிறோம். மனிதவியல் மற்றும் சமூக அறிவியல்களில் மிகவும் அடிப்படையான திறன்கள் ஒரு உரையை நுணுக்கமாக வாசிப்பதும், மெத்தடாலஜிக்கலி சிந்திப்பதும், கூர்மையான கேள்விகளை எழுப்புவது பல நேரங்களில் கற்பித்தலில் புறக்கணிக்கப்படுகின்றன. இந்த இடைவெளியை நம்மில் பலர் நேரடியாக அனுபவித்திருக்கிறோம். கஷ் என்பது இதற்கான எங்கள் சிறிய ஆனால் திட்டமிட்ட பதில். இது ஒரு இடைவேளை, சிந்தனையின் அடிப்படைகளுக்கு திரும்பும் இடம். இது குறை திருத்துவதற்கான முயற்சி அல்ல, சிந்தனையின் உழைப்பை மதிக்கும் ஒரு வழி. கல்வி என்பது மெதுவாகவும் மனமார்ந்ததாகவும் அர்த்தமுள்ளதாகவும் தீவிரமாகவும் இருக்க முடியும் என்பதற்கான நினைவூட்டல். இதுவரை ஆராய்ச்சியின் அடிப்படைகள், ப்ரொபோசல் எழுதுவது, லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்வது, ரெஃபரன்சிங் கற்றுக்கொள்வது போன்ற பல தலைப்புகளில் இலவச தகவல் மற்றும் பயிற்சி அமர்வுகளை சில நேரங்களில் மாதங்களுக்கு பல அமர்வுகள் நடத்தி வந்துள்ளோம். ரைட்டிங் ஒர்க் ஷாப்ஸையும் ஆக்ஸ்போர்ட் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து சிறப்பு அமர்வுகளையும் நடத்தியுள்ளோம். மேலும் பல மாணவர்களை அடைய ரீஜனல் லாங்குவேஜஸிலும் கூட அமர்வுகளை நடத்த தொடங்கியுள்ளோம். ஏனெனில் மொழி ஒருபோதும் கற்றலுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இன்னும் பல விஷயங்கள் வரவிருக்கின்றன. உங்கள் கருத்துக்கள் அதனை வடிவமைக்கின்றன. ஒரு செஷன் டாபிக் அல்லது கொலாபரேஷன் குறித்து உங்களுக்கு யோசனை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள். அதை நடைமுறைப்படுத்த எங்களால் இயன்றதை செய்வோம். கஷ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இதை மற்ற மாணவர்களுக்கு அல்லது ஆராய்ச்சியாளர்களுடன் பகிருங்கள். மேலும் எங்கள் மெயில் லிஸ்ட்ல சப்ஸ்கிரைப் செய்வோம். சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரும். உங்கள் ஊக்கம் எங்கள் பணிக்கு பெரிய ஆதரவாக இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த இன்ட்ரோடக்ஷன். நான் கொஞ்சம் லிட்ரரி தமிழ்ல நான் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம போகலாம். ஸோ நம்ம பேனலிஸ்ட் அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். இவங்க மிஸ்டர் ராய் ஆண்டோ. இவங்க பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் அர்பன் பிராக்டிஷனரும் கூட. இவர் எம்எஸ்சி இன் மாடர்ன் சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட். இவர் கேஸ்டிசம் அண்ட் கேஸ்ட் ரீப்ரொடக்ஷன் இன் கான்டெம்பரரி சொசைட்டில அதிக ஈடுபாடு உள்ளவர். கரண்டா இவர் காஸ்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் தலித் கிறிஸ்டியன்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஸ்பீக்கர் கிட்ட செஷன் படிச்சிடலாம். வெல்கம் மிஸ்டர் ராய். தேங்க்யூ. தேங்க்யூ ரம்யா. நன்றி ரம்யா. ஃபர்ஸ்ட் நான் கஷ் இனிஷியேட்டிவ்க்கு என்னோட நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப முக்கியமாக, லைக் ரம்யா சொன்ன மாதிரி இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் நான் படிக்கிறப்போ அந்த அளவுக்கு வந்ததில்லை. இப்போ இருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். இப்போ ரிசர்ச் ப்ரொபோசலாக இருக்கட்டும், இல்லை லிட்ரேச்சர் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை ரெஃபரன்சிங் எப்படி பண்ணுறது, சொட்டேரோ போன்ற டூல்ஸ் மூலயமா அதெல்லாம் அவங்க ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், இல்லை டெல்லி யூனிவர்சிட்டி பிஹெச்டி ஸ்காலர்ஸை கூப்பிட்டு செஷன் நடத்துகிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஸோ என்னோட வாழ்த்துக்களையும் என்னோட நன்றிகளையும் அவங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த செஷன்ல மோஸ்டா என்ன பார்க்க போறேன்னா, ஹவு டு ரைட் ரிசர்ச் ப்ரொபோசல். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன். ப்ளஸ் மோஸ்டா நம்ம எல்லாருக்குமே கீ எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ப்ளஸ் அது கூட நான் என்னோட ஜேர்னி மாஸ்டர்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு ஃபெலோஷிப் பண்ணது, அப்புறம் ஒர்க்ல ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதுனது, இதெல்லாம் சேர்த்து நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் என்னென்ன தப்பு பண்ணேன், அது எப்படி நான் அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டேன், அதுக்கு அதை எப்படி நான் அட்ரஸ் பண்ணேன், அதை தான் மோஸ்டா நான் ஷேர் பண்ண போறேன். I'll just share my slide now.
ஸோ ஸ்லைட்ஸ் எல்லாம் மோஸ்டா இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அசியூமிங் மோஸ்ட் நம்ம எல்லாருமே இங்கிலீஷ்ல ரிசல்ட் ப்ரொபோசல் எழுத போறோன்றத வச்சு நான் இங்கிலீஷ்ல ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் தமிழ்ல இந்த ஸ்லைட்ஸ்லாம் வேணும், இல்லை வந்து தமிழ்ல நான் ரிசர்ச் ப்ரொபோசல் எழுத போறேன் அப்படின்றீங்கன்னா, நான் என்னோட மெயில் ஐடி கடைசியில் இந்த செஷன் முடியிறப்போ நான் சேட் பாக்ஸ்ல போடுறேன். ரீச் அவுட் பண்ணுங்க. நான் தமிழ்லயும் என்னோட இந்த இந்த செஷனோட ஸ்லைட்ஸ் நான் அனுப்புறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த செஷன்ல நான் என்ன மோஸ்டா கவர் பண்ண போறேன்னா, ரிசர்ச் ப்ரொபோசல்னா என்ன, எதுக்கு எதுக்கு தேவைப்படுறது ஒன்று, ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும் அது, அப்புறம் என்னென்ன காம்போனன்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல்ல, என்ன தேவைப்படுது ரிசர்ச் ப்ரொபோசல், அப்புறம் டைட்டில்ஸ். முன்னாடி லைக் ரிசர்ச் ப்ரொபோசல் என்னன்னு போறதுக்கு முன்னாடி நான் அண்டர் கிராட் பிசிக்ஸ்ல முடித்தேன். ஸோ மாஸ்டர்ஸ் தான் நான் எம்ஏ ஆந்த்ரோபாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு சயின்ஸ் டிகிரிலேருந்து சோஷியல் சயின்ஸ் டிகிரிக்கு மாறுறப்போ இருக்கிற என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமோ அது எல்லாமே அப்போ நான் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது இருந்துச்சு. அதுல முக்கியமான கஷ்டம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போனதுக்கு அப்புறம் செகண்ட் செமஸ்டர்லேயே வந்து ஒரு கோர்ஸ்க்கு வந்து ரிசர்ச் ப்ரொபோசல் எழுத சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ரிசர்ச் ப்ரொபோசல்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடையாது. அப்புறம் நானும் வந்து அப்போ இருக்கிற சோர்சஸ்ல வந்து ஆன்லைன்ல தேடி பார்க்குறேன். நிறைய இருக்கு, பட் ஆனால் அதெல்லாம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஹ் அப்போ இருந்த என் கூட இருந்த சீனியர்ஸ், முக்கியமா அம்பேத்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் நான் அதுல இருந்தேன். அதுல இருக்கிற சில சீனியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ உன்னோட தாட்ஸ் முதல்ல எழுது, அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ரொபோசல்ன்றது ஒரு ப்ராசஸ் மாதிரி தான். நீ இப்பதான் வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்திருக்க, ஸோ அது கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ நீ உன்னோட தாட்ஸை ஃபர்ஸ்ட் எழுது, அது கரெக்டா சரியான எதுவுமே கிடையாது, நீ அதை எழுது அப்படின்னாங்க. ஸோ அதில் தான் என்னோட ரிசர்ச் ப்ரொபோசல் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு எழுதின ரிசர்ச் ப்ரொபோசல் இன்னும் நான் வச்சிருக்கேன். அது நான் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆஹ், ஓரளவுக்கு நான் எவ்வளோ தூரம் ஜேர்னி கடந்து வந்திருக்கேன்றதை வந்து அந்த ரிசர்ச் ப்ரொபோசல்லேருந்து என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பேசிக்காக ரிசர்ச் ப்ரொபோசல் அப்போ இருந்து எனக்கு ஐடியா வந்து என்னன்னா, ரிசர்ச் ப்ரொபோசல்ல நீங்கள் என்ன படிக்க போறீங்க, எப்படி படிக்க போறீங்க, ப்ளஸ் ஏன் இது முக்கியம், நம்ம என்ன ரிசர்ச் எடுத்திருக்கிறீங்க, என்ன ஆராய்ச்சி எடுத்திருக்கிறீங்க, அது ஏன் முக்கியம் அப்படின்றத மூணு விஷயத்தை தான் நம்ம வந்து ரிசர்ச் ப்ரொபோசல்ல சொல்ல போறோம் மெயினா. மோஸ்டா வந்து ரிசர்ச் ப்ரொபோசல் எதுக்கு தேவைப்படும்னா, இப்போ பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா தீசிஸ் எழுதுறதுக்கு, இல்ல மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா லாஸ்ட் ஒரு தீசிஸ் எழுதுறதுக்கா இருக்கும், இல்ல ஒரு கோர்ஸ் கூட வந்து ஒரு ஸ்மால் ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்ல பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ப்ரொபோசல் சப்மிட் பண்றதா இருக்கட்டும். ஸோ மோஸ்டா நம்ம எல்லாருமே ப்ரொஃபஸர் இல்லை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ரிசர்ச் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுவோம். அப்போ அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல்ல இந்த ரிசர்ச் ப்ரொபோசல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம் இருக்கா, ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு சிக்கல் இருக்கான்றது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி சிக்கலை ஒட்டி இருக்கிற லிட்ரேச்சர்ஸ், ஆல்ரெடி வந்திருக்கிற ஆர்டிக்கலா இருக்கட்டும், இல்லை வந்து புக்ஸா இருக்கட்டும், அதை பத்தியான ஒரு நாலேஜ் இருக்கா அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்குன்றது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளான் இருக்கா, இந்த ஒரு ரிசர்ச் நம்ம சொல்லியிருக்கோம், அந்த ரிசர்ச்சை கேரி பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்கான்றத பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ரிசர்ச் வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகுது அப்படின்றதையும் பார்ப்பாங்க. இந்த நாலு விஷயம்தான் ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல்ல ரொம்ப முக்கியமா அசஸ் பண்றதுக்கான அசஸஸ் எதிர்பார்க்கறது. ஸோ ரிசர்ச் ப்ரொபோசல் ரைட்டிங்க்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுல வந்து என்னன்னா, ஒரு கோர்ஸுக்கு இல்லை வந்து நீங்க பேச்சுலர்ஸ்ல லாஸ்ட் இயர்ல இருக்கலாம், தீசிஸ் எழுத போறதுக்கு முன்னாடி ரிசர்ச் ப்ரொபோசல் சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்பதான் நம்ம வந்து ரிசர்ச் பத்தி யோசிக்க ட்ரை பண்ணுவோம், ரிசர்ச் ஐடியா பத்தி யோசிக்க ட்ரை பண்ணுவோம். அப்படின்றது போது அந்த அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் ரிசர்ச் ப்ரொபோசலுக்கு ஒரு அடித்தளமா இருக்க போகுது. நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும் ஒரு கோர்ஸ்ல இருக்கும் போது. நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு நோட் புக்ல என்னோட லாஸ்ட் பேஜ்ல எனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது, ஒரு புக்கு படிக்கும் போது இல்லை ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போது எனக்கு என்னென்ன கொஸ்டின் வருது, என்னென்ன ஐடியாஸ் வருது, அதை வந்து நான் எழுதி வச்சுப்பேன். அது வந்து கரெக்டா தப்பா அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு நான் ரிசர்ச் பண்ண போறேன்னா இல்லை அதை ஸ்டடி பண்ண போறேன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லாம ஒரு லிஸ்ட் மாதிரி நான் எடுத்து வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அதுதான் என்னோட தாட் ப்ராசஸை வந்து நான் திருப்பி போய் அதில் போய் பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஓகே இந்த இந்த கொஸ்டின் நான் வந்து திங்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆர்டிகல் படிக்கும் போது.
ஸோ இதுலேருந்து நான் ஒரு கொஸ்டினை வந்து பிக் பண்ணி என்னோட ரிசர்ச் பண்ணேன். ஸோ அங்கதான் வந்து ரிசர்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு நான் படிக்கிற இதுலேருந்து வந்திருக்கலாம், இல்லை வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து நான் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே கொஸ்டின்ஸ் வரும். எப்படின்னா இப்போ தேர்ட் கொஸ்டின், ஹவு டு தலித் கிறிஸ்டியன்ஸ் கிளைம் ரைட்ஸ் அகேன்ஸ்ட் வயலன்ஸ் இன் இந்தியா அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு தம் வென் தே டூ. இது வந்து என்னோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே நான் கேட்ட கேள்வி. இது நான் பார்த்த விஷயங்கள், என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சு ஓகே இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் நடக்கும்போது எப்படி இவங்க வந்து நான் வந்து நேவிகேட் பண்றாங்க அப்படின்ற மூலயமா தோன்ற ஒரு கொஸ்டின். சில டைம் நீங்க வந்து அப்சர்வ் பண்ற விஷயத்துல இருந்தே வந்து ஒரு கொஸ்டின் வரலாம். ஒரு சிட்டிக்கு புதுசா போறீங்க, அப்படி புதுசா போகும்போது நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து நீங்க எடுப்பீங்க. ஒரு ட்ரெயின்ல ஏறுறதா இருக்கட்டும், ஒரு மெட்ரோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். இந்த ஜேர்னிலே நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எப்படின்னா ஏன் வந்து ஒரு இடத்துல வந்து மெட்ரோ கட்டிட்டு இருக்காங்க, அப்படி மெட்ரோ கட்டுற போது அங்க வந்து இருந்த மக்களை வந்து எங்க எவிக்ட் பண்ணி கொண்டு போய் போட்டாங்க, ஏன் அங்க போய் போட்டாங்க, அங்க எப்படி மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அன்றாட வாழ்க்கையிலே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் ரிசர்ச் கொஸ்டின்ஸ். ஆனா இதெல்லாம் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் கிடையாது. இதெல்லாமே வந்து ரிசர்ச் பண்றதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பாலிசில இருந்து கூட வந்து தொடங்கலாம். எப்படின்னா நீங்க ஒரு பாலிசி படிப்பீங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசி. அப்போ அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுனா, நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ நான் ஹஷ்ரதல்லான்ற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண, வேஸ்ட் பிக்கர்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் ஃபீல்ட் ஒர்க் போகும்போது நிறைய வேஸ்ட் பிக்கர்ஸ் கூட வந்து என்னை இன்ட்ராக்ஷன் பண்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்படி இன்ட்ராக்ஷன் பண்ற போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, முக்கால்வாசியான வேஸ்ட் பிக்கர்ஸ் வந்து ஒரு தலித் அண்ட் ஆதிவாசி கம்யூனிட்டிலேருந்து வராங்க. அப்புறம் அவங்களோட ஒர்க் ஆக்குபேஷனல் சேஃப்டி இல்லை ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்க எல்லாம் வந்து வேஸ்ட் பிக்கிங் அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படின்ற வந்து அப்சர்வேஷனை பார்த்துட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் கேள்வி கேட்கறேன், ஏன் வந்து தலித் அண்ட் ஆதிவாசி மக்கள் மட்டும் இந்த ஆக்குபேஷன்ல இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் வந்து இந்த கொஸ்டினை வச்சுட்டு நான் போயிட்டு ஒரு ரிசர்ச் டாபிக் எனக்கு வந்து இதுலேருந்து அதுலேருந்து நான் வந்து ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் போறேன். ரிசர்ச் ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை சுற்றி நான் படிக்கிறேன், சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஆன்லைன்ல. இந்த மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் பிக்கர்ஸ், வேஸ்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் காஸ்ட், இந்த மாதிரி போடும்போது நிறைய ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கல் படிக்கிறது மூலயமா ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் முன்னாடியே எழுதியிருக்கிறாங்க அதை பத்தி அப்படின்னு தோணுது. ஆனா நான் என்ன மோஸ்டா எதிர்பார்க்கறேன்னா, என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, ஓகே இவங்க வந்து இந்த வேஸ்ட் பிக்கிங் ஆக்குபேஷனுக்குள்ள வராங்க, ஆனா இவங்களுக்கு வந்து எக்ஸிட் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ அதுல இருந்து தான் ஒரு ரிசர்ச் ப்ரப்போசல் நாங்கள் ரெடி பண்ணோம் என்னோட ஆர்கனைசேஷனுக்கு. இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் மொபிலிட்டி ஸ்டடியா மாறிச்சு. ஹவு டு வேஸ்ட் பிக்கர்ஸ் என்டர் அண்ட் எக்ஸிட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செக்டர், வாட் இஸ் தட் ஆக்குபேஷனல் மொபிலிட்டி லுக்ஸ் லைக் வித் இன் இட், இப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு கொஸ்டின் வந்த பிறகு அதுக்கான ஏற்ற மெத்தடாலஜி வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறது. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து குவாலிட்டேட்டிவ் மெத்தடாலஜி. ஸோ இது ஏன் வந்து ஒரு ஐடியா கொடுத்தோன்னா, பிஃபோர் என்னென்ன எழுத போகிற ரிசர்ச் ப்ரொபோசல் போகிறதுக்கு முன்னாடி, இந்த ப்ராசஸ் முன்னாடி ரிசர்ச் ப்ரொபோசல் ரைட்டிங் முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இதுதான், நீங்கள் இந்த ப்ராசஸ் அப்போ எவ்வளோ நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த நோட்ஸ் வச்சு நீங்க ரிசர்ச் ப்ரொபோசல் வந்து ரொம்ப நல்லாவே எழுத முடியும். இதெல்லாம் உங்களுக்கு டேட்டா மாதிரி இந்த ரிசர்ச் ப்ரொபோசல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செஷனுக்கும் ஃபீட் ஆகும். ஸோ இந்த மெத்தடாலஜி புக்ல வந்து பெர்னர்ட் வந்து 5 கொஸ்டின் சொல்றாரு. இந்த 5 கொஸ்டின்ஸை வந்து நம்ம கேட்டுக்கணும். நமக்கு ஒரு கொஸ்டின் வரும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கலாம், கொஸ்டின் இருக்கலாம். அப்போ அந்த கொஸ்டின் எல்லாமே வந்து ரிசர்ச் கொஸ்டின் பொட்டன்ஷியல் இருக்குதான்றது வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஏன்னா ஒரு பிஹெச்டி ப்ராஜெக்ட்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து அந்த கொஸ்டின்லேயே ஒர்க் பண்ணணும். ஒரு மாஸ்டர்ஸ்னாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 months 6 months ஆகுது நீங்க அந்த கொஸ்டின்லேயே ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த 6 months உங்களை இந்த கொஸ்டின் வந்து எங்கேஜிங்காக வச்சிருக்கணுமான்றது தான் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ உங்களை வந்து எந்த அளவுக்கு இந்த கொஸ்டினை எக்ஸைட் பண்ணுது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி கொடுக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும்.
செகண்ட், இந்த கொஸ்டின் வந்து ஒரு சயின்டிஃபிக் என்கொயரிக்குள்ள கொஸ்டினான்றதை வந்து நீங்க லிட்ரேச்சர் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ரிசர்ச் ப்ரொபோசல் ரைட்டிங் அப்போ சில இது கவர் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக டச் பண்றது என்னன்னா, இந்த லிட்ரேச்சர் படிக்கும்போது ஓகே இவங்க ஆல்ரெடி இந்த டாபிக் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க, ஸோ நானும் வந்து இதை பத்தி யோசிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, ரிசர்ச் ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து நீங்க லிட்ரேச்சர் படிக்கிறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். தேர்டு வந்து இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ரிசோர்சஸ் இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். ரிசோர்சஸ்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல வந்து நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ற மாதிரினா அந்த மக்கள் கூட எப்படி போய் நீங்க வந்து பேச போறீங்க, அந்த மக்கள் கூட எப்படி வந்து ரீச் அவுட் பண்ண போறீங்க, என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின் கேட்க போறீங்க, எத்திக்கல் ரிவ்யூ இருக்கு, எப்படி நீங்க எத்திக்கல் ரிவ்யூ இது வாங்க போறீங்க, அந்த மாதிரி ரிசோர்சஸ்க்கான கொஸ்டின் கேட்டுக்கணும். அப்புறம் சில 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 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். லைக் நீங்க ஒரு வல்னரபிளான மக்களை படிக்கும்போது அந்த அந்த கொஸ்டினை நீங்க ரிசர்ச் பண்றது மூலயமா அந்த மக்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படும்ன்ற பட்சத்துல நீங்க அந்த கொஸ்டின்ல வந்து விடுறது தான் ரொம்ப நல்லதா இருக்கும். அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஓகே இந்த கொஸ்டின் நான் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற பட்சத்துல நீங்க யோசிச்சு ஓகே இந்த மக்களுக்கு வந்து இது டேமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படின்ற போது அந்த கொஸ்டினை நீங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் எடுக்கிறது ரிசர்ச் பண்றது மூலயமா என்ன புதுசா ஒரு அறிவை நம்ம உருவாக்க போறோம், எங்க வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண போறோம், எந்த ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இதுக்கு இந்த 5 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எடுக்கிற கொஸ்டின் வந்து இந்த 5 கேள்வியை நோக்கி திங்க் பண்ண வைக்குதா, ஏதாவது யோசிக்க வைக்குதான்றதை வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் பேசிக்கா நான் வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் ரிசர்ச் ப்ரொபோசல் முன்னாடி. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வந்துருச்சு, ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு லிட்ரேச்சர் நோட் பண்ணிட்டீங்க, இந்த நிறைய திக் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க, இந்த ப்ராசஸ் ஃபுல்லுமே இருக்கும்போது நீங்க ரிசர்ச் ப்ரொபோசல் ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். மெயினாக கீ காம்போனன்ட்ஸ் ரிசர்ச் ப்ரொபோசல்ல இந்த இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட். டைட்டில், இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேக்ரவுண்ட், ரிசர்ச் ப்ராப்ளம், லிட்ரேச்சர் ரிவ்யூ, ரிசர்ச் கொஸ்டின், ரிசர்ச் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், ரிசர்ச் மெத்தடாலஜி, ethics and positionality, research contribution, timeline and budget, reference. இது இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும். சில இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இது எல்லாத்தையுமே கேட்க மாட்டாங்க, சில விஷயத்த மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ எப்பயுமே எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்றோமோ அப்ளை பண்றோமோ அவங்க கிட்ட ஒரு கைடு இருக்கும், ஃபார்மேட் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்குறாங்கன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது டைட்டில். உங்களோட ஆராய்ச்சிக்கு ஆன டைட்டில் என்னது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளா இருக்கும் டைட்டில். டைட்டில் வந்து உங்களோட ஆராய்ச்சியோட மைய கருத்தை வந்து சொல்லணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்ல, லீகலி இன்விசிபிள், ஸ்டடி ஆஃப் எக்ஸ்ட்ரா லீகல் அண்ட் லீகல் ஆக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு தலித் கிறிஸ்டியன்ஸ் அகேன்ஸ்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதுல வந்து நான் என்ன ஸ்டடி பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா லீகல் ஆக்ஷன் தான் ஸ்டடி பண்ண போறேன். யாரோடதுன்னா தமிழ்நாடு தலித் கிறிஸ்டியன்ஸ். அவங்க காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டா எப்படி வந்து லாவை யூஸ் பண்ணி அப்புறம் லாவுக்கு வெளியே எப்படி போராடுறாங்க அதுதான் நான் ஸ்டடி பண்ண போறேன் அப்படின்றத வந்து என்னோட டைட்டிலே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிளியரா ஒரு டைட்டில் இருக்கணும். அப்புறம் இந்த டைட்டில் வந்து டென்டேட்டிவ் தான், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதுறதான் கடைசி வரைக்கும் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களோட ரிசர்ச் ப்ரோக்ரஸ் ஆக டைட்டிலும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமானது இதுல என்ன நோட் பண்ணிக்கணும்னா, ஜெனரிக்கா ஒரு டைட்டில் கொடுக்காதீங்க, அப்புறம் வந்து ரொம்ப பெருசா ஒரு டைட்டில் கொடுக்காதீங்க. ஜெனரிக்கானா ஐ எம் கோயிங் டு ஸ்டடிங் தலித் கிறிஸ்டியன்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன படிக்க போறீங்க என்னன்னு வந்து பர்டிகுலரா அது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களால பர்டிகுலாரிட்டி கொடுக்க போக முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டில்ல வந்து ஃப்ரேம் பண்ணுங்க டைட்டில்ல. செகண்ட் காம்பனன்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன்ன்றது வந்து நானுமே ரொம்ப நாளாக என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இன்ட்ரடக்ஷன்றது வந்து ஒரு 3-4 பேராகிராஃப்ஸ் எழுதணும், ரொம்ப வந்து ஒரு எக்ஸாஸ்டிவா எழுதணும். இன்ட்ரடக்ஷன்ல நம்மளோட ரிசர்ச் ஆராய்ச்சியை பத்தியான எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா இன்ட்ரடக்ஷன்றது வந்து 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் தான் இருக்கணும். அந்த 5 லைன்ஸ்ல உங்களோட ரிசர்ச்சை சொல்லிடணும். நீங்க என்ன படிக்க போறீங்க, ஏன் அதை படிக்க போறீங்க, ஏன் அது முக்கியம், எப்படி படிக்க போறீங்க,
இது படிக்கிறது மூலியமா நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. ஸோ இந்த 5 லைன்ஸ் தான் வந்து ஒரு அசஸரை வந்து அந்த ரிசர்ச் ப்ரொபோஸ்க்குள்ள இன்னும் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கும், அவங்களை என்கேஜ் பண்ண வைக்கும். இந்த 5 லைன்ஸ்ல வந்து உங்களோட ரிசர்ச் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, அவங்க வந்து என்ன இந்த ரிசர்ச் ப்ரொபோஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் இந்த ரிசர்ச் ப்ரொபோசல் படிக்கிறதுக்கு. ஆம், இதுல வந்து என்ன முக்கியமா பார்க்கணும்னா சஸ்பென்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஒரு கியூரியாசிட்டியோட அந்த இதை எழுதலாம், பட் ஆனா சரி ஒரு சஸ்பென்ஸோட வந்து லைனை முடிக்கக்கூடாது, ஒரு வேளை இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. நீங்க வந்து என்ன படிக்க போறீங்கன்றத வந்து தெளிவா இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து சொல்லிடணும். மை ப்ரொபோசல் aims to study the reasons to study I will use through this study I'm going to contribute to. இந்த மாதிரி ஒரு 4-5 லைன்ஸ்ல அந்த ரிசர்ச்சோட ஒரு ஸ்னாப்ஷாட் மாரி வந்து அது இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். செகண்ட் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இல்லை வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம், யூனிவர்சிட்டிக்கு அந்த மாதிரி அது மாறிக்கும். இதுல உங்களோட ஆராய்ச்சியோட சிக்கல் என்ன அப்படின்றத வந்து நீங்க சொல்ல போறீங்க. இதுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்தீங்களா முன்னாடி, நீங்க எப்படி வந்து இந்த ஒரு ரிசர்ச் கொஸ்டினுக்கு வந்து அரைவ் ஆனீங்க, இல்லை வந்து எது வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு இந்த ரிசர்ச் கொஸ்டினுக்குன்றது, இதில் இந்த ரிசர்ச் டாபிக் அதுலேருந்து நீங்க எழுதலாம். ஆம், எப்படி நான் வந்து என்னோட ரிசர்ச் கொஸ்டின், என்னோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் எழுதும் போது எப்படி எழுதுனேன்னா, நான் தலித் கிறிஸ்டியன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்தியாவில் வந்து இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிகல் 17ல வந்து அன்டச்சபிலிட்டியை கிரிமினலைஸ் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து 2 சட்டம் வருது, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட், அப்புறம் பிசிஆர் சட்டம் வருது. அப்போ இந்த 2 சட்டத்திலையும் வந்து காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸை வந்து அதுக்கு அதை அட்ரஸ் பண்றாங்க. பட் ஆனா இந்த 2 சட்டத்திலயும் விடுபட்டவங்க தான் வந்து தலித் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அவங்க எப்படி இந்த சட்டத்துக்குள்ள வந்து இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க? ஸோ என்னோட ப்ராப்ளம் வந்து நான் இங்க சொல்லிடுறேன். இதுதான் வந்து இந்த சிக்கல், இந்த ஆராய்ச்சியோட சிக்கல் வந்து ஒரு மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் வந்து இந்த சட்டத்திலிருந்து வெளிப்பட்டு இருக்காங்க. அவங்க காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணும்போது எப்படி வந்து அவங்க சட்டத்துக்கூட போயிட்டு என்கேஜ் பண்றாங்க. இதான் நான் வந்து என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டா வச்சேன். அதே மாதிரி உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களோட ஆராய்ச்சியோட சிக்கல் எப்படி இருக்கு, எப்படி இந்த கொஸ்டின் பண்ணீங்க, இல்லை வந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லிட்ரேச்சர் ஓவர்வியூ சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணுவீங்க. நீங்க தீசிஸ் எழுதும் போது நிறைய புக்ஸ் படிச்சு நிறைய லிட்ரேச்சர் படிச்சு நீங்க எழுதுவீங்க. பட் ஆனால் ஒரு ரிசர்ச் ப்ரொபோசலுக்கு உங்களால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் படிக்க முடியும். ஒரு ரொம்ப அந்த நீங்க ஒர்க் பண்ற டாபிக்ல ரொம்ப முக்கியமா எழுதினவங்கள இல்லை அதுல ஆராய்ச்சி பண்ணவங்களோட ஒர்க்ஸ் மட்டும் தான் உங்களால படிக்க முடியும். ஸோ நான் இங்க கொடுத்துருக்க மாதிரி நான் இன்டர்செக்ஷனாலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும், வந்து அதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தேன், யார் யாரெல்லாம் வந்து அதுல ஒர்க் பண்ணியிருக்கா, எப்போ ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் எடுக்கிறது மூலியமா எனக்கு தெரியும் எப்பலேருந்து இந்த டிபேட்ஸ் இருக்கு, யார் என்ன சொல்லியிருக்கிறா, யார் வந்து ஒருத்தவங்க சொன்னதுக்கு என்ன ரிப்ளை சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து வந்து எனக்கு கீ ஆத்தர்ஸ் என்ன இருக்கு, கீ ஆர்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு இன்டர்செக்ஷனாலிட்டி இன் இந்தியால, அதை வந்து என்னால வந்து இது படிக்கிறது மூலியமா சொல்லிட முடியும். ஸோ உங்களோட டாபிக் ஏற்ற மாதிரி உங்களோட கீ ஒர்க்ஸ், கீ ஆத்தர்ஸோட ஆர்டிகல்ஸ், புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு வச்சிருக்கணும், சம்மரைஸ் பண்ணி வச்சிருங்க. பட் ஆனா நீங்க ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதும் போது அது வந்து சம்மரியா இருக்கக்கூடாது. நானுமே என்னோட மாஸ்டர்ஸ் வரைக்குமே நான் அப்படிதான் ஒரு சம்மரி மாதிரி தான் எழுதிட்டு இருந்தேன். ரிசர்ச் ப்ரொபோசல் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூவை ஒரு ஆர்டிக்கல் நேம்ல வந்து ஆத்தர் பேர் போட்டு இவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த ஆத்தர் பேர் போட்டு இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னு தான் நான் எழுதிட்டு இருந்தேன். பட் ஆனால் லேட்டரா தான் எனக்கு புரிஞ்சது இந்த ஆத்தர் வந்து நீங்க எப்படி உங்களோட ரிசர்ச்ல வந்து என்கேஜ் பண்ணிக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ டேவிட் மோஸே வந்து தலித் கிறிஸ்டியன்ஸ் பத்தி அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. ரிசர்ச் பண்ணியிருக்கும் போது அவருமே சொல்லியிருக்கிறாரு சர்ச்ல வந்து டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. அதே மாதிரி நத்தேனியல் ராபர்ட்ஸ்ன்றவர் தலித் கிறிஸ்டியன்ஸ் சென்னையில வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஏன் தலித் கிறிஸ்டியன் வந்து கன்வெர்ட் ஆகிறாங்கன்றது வந்து ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறாரு. அப்போ நான் வந்து என்னோட ப்ரொபோசல் எழுதும் போது இவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இவங்களோட ஒர்க்ல வந்து நான் எப்படி என்கேஜ் பண்றேன், அப்புறம் இவங்க வந்து சொல்லியிருக்கிறதுலேருந்து என்னத்தை நான் வந்து அட்வான்ஸா சிந்திக்கிறேன்,
ஸோ டேவிட் மோசே வந்து ஆஹ் எப்படி காஸ்ட் சர்ச்ல சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ல வந்து அவ்வளவா என்கேஜ் பண்ணல. அதே மாதிரி நெத்தனியல் ராபர்ட்ஸும் வந்து லீகல் ஆஸ்பெக்ட் வந்து அவர் வந்து அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ என்னோட ரிசர்ச்ல வந்து நான் இதை ஃபோக்கஸ் பண்ண போறேன். அப்படிதான் வந்து ஒரு சிந்தசிஸ் மாதிரி நம்ம அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ செஷனை வந்து நம்ம வைக்கணும். ஆம், என்ன வந்து இந்த லிட்ரேச்சர்ல மிஸ் ஆயிருக்குன்றத பார்க்கணும், இல்ல ரிசர்ச் கேப். இதுல இருந்தா ஒரு நல்ல லிட்ரேச்சர் ரிவ்யூல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு வந்து உங்க ப்ரொபோசல் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, இவங்க வந்து ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்னோட ரிசர்ச்ல வந்து நான் இதை சொல்ல போறேன். ஸோ ஒரு கிளாரிட்டியும் நமக்கு கிடைக்கும் இந்த ரிசர்ச் லிட்ரேச்சர் ரிவ்யூ மூலியமா. அப்புறம் முக்கியமானது வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ எப்படி பண்றது, அதுக்கு வந்து தனியா செஷன் ஆல்ரெடி கஃப்ஸ் இனிஷியேட்டிவ்ல இருந்து நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா அந்த டாபிக்ல இருக்க கீவேர்ட்ஸை வந்து கூகுள் ஸ்காலர்ல போட்டு என்னென்ன ஆர்டிகல் வருது ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. எல்லா ஆர்டிக்கல்லையும் படிக்கிறப்போ ஃபுல் ஆர்டிகல் படிக்க தேவையில்ல. அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் படிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஆர்டிக்கலுக்கும் உங்களோட ரிசர்ச்சுக்கும் லிங்க் இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி வந்து உங்களுக்கும் அந்த ஆர்டிக்கலுக்கு லிங்க் இல்லைன்னா அந்த ஆர்டிக்கல் படிக்கிறது தேவையில்லாததுதான். எந்த ஆர்டிக்கலுக்கு உங்களோட ரிசர்ச் டாபிக்கும் நிறைய லிங்க் இருக்கோ அதை வந்து படிங்க. ப்ளஸ் படிக்கும் போது வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு நான் அப்படிதான் பண்ணுவேன். ஒரு ஆத்தர் அப்புறம் ஆர்டிக்கல் நேம் அப்புறம் சம்மரின்னு போட்டு ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போதும் அதை வந்து நான் அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நான் ரிசர்ச் ப்ரொபோசல் எழுத உட்காரும் போது எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சம்மரி மாதிரி இருக்கிற வந்து எனக்கு ஒரு இது டாக்குமெண்ட் இருந்துடும். ஸோ அதுலேருந்து நான் இந்த லிட்ரேச்சர் ஓவர்வியூ செஷன் நான் எழுதிப்பேன். நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் கொஸ்டின். ரிசர்ச் கொஸ்டின் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் ரிசர்ச் ப்ரொபோசல்ல. முக்கியமா இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, ரிசர்ச் கொஸ்டின்ல வந்து நீங்க ஒரு போயம் மாதிரி ட்ரீட் பண்ணணும். போயம்னா எப்படின்னா ஒரு ஒரு வேர்டும் வந்து அந்தந்த ஒரு கொஸ்டின்ல வந்து இருக்கிற ஒரு ஒரு வேர்டும் அதுக்கு ஃபைட் பண்ணணும். நீங்க வந்து அதை எந்த அளவுக்கு எடிட் பண்ணணும்னா, நீங்க வந்து அதை எப்படி ஒரு வேர்டை கட் பண்ணலான்ற அளவுக்கு எடிட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்றது மூலியமா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசர்ச் கொஸ்டின் வந்து ரொம்ப கிளாரிட்டி வரும். இந்த ரிசர்ச் கொஸ்டின்ல வந்து இதுதான் கரெக்டா படிக்க போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ ரிசர்ச் கொஸ்டின்லேயே வந்து சில பேர் வந்து ஒரு ஓவர் ஆர்க்கிங் ரிசர்ச் கொஸ்டின் வச்சுட்டு கீழே வந்து ஒரு 2-3 ரிசர்ச் கொஸ்டின் வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து ஜஸ்ட் 3-4 ரிசர்ச் கொஸ்டின் வச்சிருப்பாங்க. அது வந்து ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ். இப்போ என்னோட ரிசர்ச்ல வந்து இது வந்து நான் ஒரு மெயின் கொஸ்டினா வச்சிருந்தேன், ஹவு டு ஹிஸ்டாரிக்கலி எக்ஸ்க்ளூடட் கம்யூனிட்டி நேவிகேட் மொபிலிட்டி அண்ட் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ன்றது. ஆனா என்னோட பிஹெச்டி ப்ரொபோசல்ல நான் ஒரு மெயின் கொஸ்டினா வைக்காம நான் ஒரு 4 கொஸ்டின்ஸா வந்து நான் வச்சிருந்தேன். ஸோ அது ஒருத்தவங்க இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஸோ இன்னொன்று வந்து ரிசர்ச் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ மோஸ்டா இது வந்து யாரும் கேட்கறது கிடையாது. பட் சில இடத்துல கேட்டாங்கன்னா ரிசர்ச் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் ரிசர்ச் கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு, நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ மோஸ்டா வந்து ரிசர்ச் எய்ம்னா வாட் ஆர் யூ கோயிங் டு அச்சீவ் இந்த ஸ்டடி, என்ன வந்து இந்த ஸ்டடியில வந்து அச்சீவ் பண்ண போறீங்க, என்ன உங்களோட எய்ம் இந்த ஸ்டடி மூலயமா அப்படின்றது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாதிரி தான் என்னோட எய்ம் வந்து சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து நான் என்னோட எய்மா எடுத்து படிக்கிறேன்னா, என்னோட அப்ஜெக்டிவ்ல வந்து என்ன வரும்னா, டு ஐடென்டிஃபை த பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் டு அனலைஸ் த டைம் ஸ்பெண்ட் அண்ட் academic performance, to understand to explore the perceptions of students, ஸ்டூடெண்ட்ஸோட பெர்செப்ஷன் என்னன்றது மாதிரி. அந்த மூணு மூணும் வந்து என்னோட அப்ஜெக்டிவா இருக்கும். இது வந்து நான் என்னோட ரிசர்ச் எய்மா எடுத்தா. ஸோ அப்ஜெக்டிவ் வந்து எப்படி இருக்கணும்னா, மெஷரபிளா இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்கணும். எப்படி நான் ஒரு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து எப்படி இருக்குன்னு படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னென்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்றது நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்றாங்க, அது அவங்களோட அகாடமிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 2 வேரியபிள் இருக்கும், அதை நான் தெரிஞ்சுக்கணும். தேர்டா வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி, அதுவும் நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மூணும் என்னோட அப்ஜெக்டிவா இருக்கும். ஸோ டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஸோ கொஸ்டின்ஸ் அப்போ நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம அதை எடுத்துக்கலாம்.
அடுத்தது வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. இது வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான செக்ஷன் சொல்லலாம் ஒரு ரிசர்ச் ப்ரொபோசலுக்கு. இந்த செஷன்ல தான் நீங்க எப்படி வந்து இந்த இந்த ரிசர்ச் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தாலுமே அந்த ஐடியாவை நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லா அசஸர்ஸும் ஓகே ஒரு நல்ல ஐடியா இருக்கு, பட் வந்து இந்த ஐடியா வந்து அச்சீவபிளான்னு பாக்குறது தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இந்த மெத்தடாலஜி செஷன்ல தான் நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இந்த மெத்தடாலஜி செஷன்ல வந்து ஒன்று தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்க வச்சுக்கலாம், பட் ஆனால் சில இடத்துல வந்து தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை செப்பரேட் செஷனாகவும் வச்சு எழுதுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜியில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன். குவாலிட்டேட்டிவ் மெத்தடாலஜி, குவான்டிட்டி மெத்தடாலஜி, லார்ஜா இல்லை மிக்ஸ்டு மெத்தடாலஜி. கஃப்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு மெத்தடாலஜி பற்றி ஒரு செஷன் வச்சுருக்காங்க, நீங்கள் அது கூட போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரிசர்ச் கொஸ்டினுக்கு ஏன் இந்த மெத்தடாலஜி சூஸ் பண்ணுறீங்க, குவாலிட்டேட்டிவ் மெத்தடாலஜினா ஏன் குவாலிட்டேட்டிவ் மெத்தடாலஜி சூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் என்னென்ன சைட்டு படிக்க போறீங்க, இப்போ ஃபீல்டு ஒர்க் பண்ண போறீங்கன்னா எந்த வில்லேஜில் பண்ண போறீங்க இல்லை எந்த ஏரியாவில் பண்ண போறீங்க அது மென்ஷன் பண்ணணும். ஏன் அந்த ஏரியாவில் ஏன் அந்த ஏரியாவில் பண்றீங்க அதை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் அந்த ஏரியால இருந்து எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க, யார்கிட்ட பேச போறீங்க, எத்தனை பேர்கிட்ட பேச போறீங்க, உங்களோட சாம்பிளிங் சைஸ் எப்படி இருக்கும், எல்டர்ஸை வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணுவீங்களா இல்லை வந்து என்ன ஏஜ்ல நீங்க இன்டர்வியூ பண்ணுவீங்க, அப்புறம் ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்னா யாரு கூட ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் பண்ண போறீங்க, ஆர்கேவல் ரிசர்ச்னா என்னென்ன தரவுகள் எங்கெங்க இருக்கு அது எப்படி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரொம்ப கிளியரா இருக்கும் ரிசர்ச் மெத்தடாலஜி. ரொம்ப மைன்யூட் டீடைல்ஸ் தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் இத்தனை பேரை ரிசர்ச் பண்ணி போறேன், இதுதான் என்னோட சாம்பிளிங் சைஸ், இதுதான் என்னோட சாம்பிளிங் டெக்னிக்கு, நான் வந்து இவங்களை வந்து என்னோட ஆல்ரெடி இருக்கிற நெட்வொர்க் மூலயமா மீட் பண்ண போறேன். ஸோ இது ரொம்ப கிளியரா இருக்கணும் ரிசர்ச் மெத்தடாலஜி செஷன்ல. அடுத்து வந்து என்னன்னா எத்திக்ஸ் அண்ட் பொசிஷனாலிட்டி. எத்திக்ஸ் அண்ட் பொசிஷனாலிட்டி செக்ஷன் மோஸ்டா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா எத்திக்ஸ் அண்ட் பொசிஷனாலிட்டி தான் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்க என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு நீங்க முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு இல்லை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான ஒரு இடம். இப்போ தலித் கிறிஸ்டியன்ஸ் பத்தி நான் ரிசர்ச் பண்றேன்னா, அவங்களோட வயலன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றேன்னா அதுல வந்து நிறைய எத்திக்கல் சேலஞ்சஸ் இருக்கும். சில பேர் வந்து போலீஸ் கிட்ட கூட சொல்லாத விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொன்னா, ஒரு ரிசர்ச்சர்கிட்ட சொன்னா அந்த ரிசர்ச்சர் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு, இல்லை வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயத்த சொன்னா அதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி அவங்க கொடுக்குற டேட்டா வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, எப்படி யூஸ் பண்ண போறீங்க, நேம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போறீங்க, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த செஷன்ல வந்து சொல்லலாம். இன்னொன்று முக்கியமானது டேட்டா மேனேஜ்மெண்ட்ல எப்படி இந்த டேட்டாவை வந்து சேகரிக்க போறீங்க, எந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த ஆன்லைன் இதுல வந்து ஸ்டோர் பண்ண போறீங்க, பாஸ்வேர்ட் போட்டு ஸ்டோர் பண்ண போறீங்களா, யார் யாருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும் இந்த டேட்டா, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எத்திக்ஸ் செஷன்ல சொல்லலாம். அடுத்த முக்கியமான விஷயம் பொசிஷனாலிட்டி. பொசிஷனாலிட்டினா உங்களோட சோஷியல் பொசிஷன் வந்து இந்த ரிசர்ச்சை வந்து எப்படி பாதிக்க போகுது. இப்போ நான் ஒரு ஆனா இந்த ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணும்போது அது என்னோட டேட்டா கலெக்ஷன்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோ அதை நான் வந்து முன்னாடியே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் போய் ஒரு ஃபீல்ட்ல போய் ரிசர்ச் பண்ணும்போது விமன்ஸ் வந்து அவங்க வந்து ஃப்ரீயா ஓப்பன் அப் பண்ணி பேசுறதுக்கான இடம் வந்து அந்த அளவுக்கு இருக்குமா இருக்காதான்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அந்த என்னோட பொசிஷனாலிட்டியை நான் அட்ரஸ் பண்ணி அதை வந்து நான் எப்படி வந்து நேவிகேட் பண்ண போறேன் அப்படின்றத வந்து இந்த இடத்துல இந்த செஷன்ல வந்து நீங்க சொல்லலாம். அப்புறம் டைம்லைன் அண்ட் பட்ஜெட். டைம்லைன் மோஸ்டா இந்த கான் சார்ட்னு சொல்லுவாங்க. நான் கீழே கொடுத்துருக்க மாதிரி என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க, இயர் 1, இயர் 2, இயர் 3, எந்த டேர்ம்ல என்ன கவர் பண்ண போறீங்க, இது வந்து ஒரு ஒரு கிளியரான ஒரு சார்ட். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ரொம்ப ரொம்ப பேராசப்பட்டு நம்ம வந்து இதெல்லாம் பண்ண போறோம் ஒரே நேரத்துல அப்படின்னா சொல்லாங்க. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், இதுதான் என்ன டைம் ஃப்ரேம்குள்ள பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் லைன்ல போகணும். பிளஸ் இங்க நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எந்த பிஹெச்டிக்கு அப்ளை பண்றீங்க இல்ல வந்து எந்த மாஸ்டர்ஸுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு இதுக்கு நீங்க சார்ட் வந்து உருவாக்கணும். அண்ட் பட்ஜெட் தேவை கிடையாது. மோஸ்டா ரிசர்ச் ப்ரொபோசல் யாரும் வந்து பட்ஜெட் கேட்க மாட்டாங்க.
இப்போ ஒன்லி எதுக்கு தேவைப்படும்னா, நீங்க பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணும்போது ஃபண்டிங் அப்போ தேவைப்படும். ஃபண்டிங்ல வந்து உங்களோட பட்ஜெட் பத்தி கேட்பாங்க. ஸோ எல்லா ரிசர்ச் ப்ரொபோசலுக்கும் ஒரு ஐடியா வச்சுக்கலாம். பட்ஜெட் பத்தி யோசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இல்லை பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஒர்க்கிங் போகும்போது அங்க எழுதுற ரிசர்ச் ப்ரொபோசலோட பேசிக்ஸ் எல்லாம் இதுதான். பட் ஆனா சில விஷயங்கள் மாறும். அந்த ஒரு விஷயம் வந்து பட்ஜெட். எப்படி அந்த ரிசர்ச்சுக்கு வந்து பட்ஜெட்டிங் பண்றது தான் அங்க வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ நீங்க இங்க இருந்து இதை பத்தி பட்ஜெட்டை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன். இது மோஸ்டா முக்கால்வாசி ப்ரொபோசல்ல வந்து இந்த செக்ஷன் வந்து அவ்வளோவா தனியா இருக்காது. கூடயே வந்து மிச்ச மிச்ச செக்ஷன்ல வந்து இதை ஆட் பண்ணிடுவாங்க. பட் நான் வந்து இது தனியா போடுறது வந்து நல்லது சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உங்களோட உங்களோட ஆராய்ச்சிக்கு வந்து ஒரு கேஸ் மேக் பண்ணும். என்னோட ஆராய்ச்சி வந்து இந்தந்த இடத்துல தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. முக்கியமா எப்படி இதை வந்து பார்க்கலாம்னா, நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்க, ஒரு ஆராய்ச்சி பண்றீங்க. அந்த ஆராய்ச்சியோட ஃபைண்டிங்ஸ் வந்து என்ன எங்க வந்து இம்பாக்ட் பண்ணும்? பாலிசியை இம்பாக்ட் பண்ணுமா, இல்ல வந்து ஒரு புதுசான ஒரு டேட்டா வந்து அது ஜெனரேட் பண்ணி கொடுக்குமா, இல்ல ஏதாவது ஒரு தியரிக்கு வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுமா? இப்போ சில சில ரிசர்ச் வந்து காஸ்ட்டை பத்தி நம்ம யோசிக்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து புதுசா நியூ நாலேஜ் வந்து இதுக்கு ஆட் பண்ணலாம். சில இடத்துல வந்து நான் அகாடமிக்காவும் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கும். உங்களுக்கு ரிசர்ச் யூஸ் பண்ணி பாலிசி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் எடுத்து அதை வந்து ஒரு அட்வைசரி டூலா யூஸ் பண்ணிப்பாங்க. இதுல யோசிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிங்க. உங்களோட ரிசர்ச் வந்து எங்கெங்க ஃபீல்டில் எந்தெந்த ஃபீல்டுனா, இப்போ ஆந்த்ரோபாலஜி இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, லா இருக்கு, இந்த மாதிரி எந்தெந்த ஃபீல்ட்ஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்றது யோசிங்க. அதை வந்து கிளியரா ஸ்பெல் அவுட் பண்ணுங்க. ஸோ லாஸ்டா இருக்கிறது வந்து ரெஃபரன்ஸ். இந்த செஷனும் வந்து ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். இந்த செஷன் நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணும்போது இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ப்ரொபோசல் வந்து இந்த செஷனை நான் பெருசா வந்து ஒரு கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா ரெஃபரன்ஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. அப்போ யாரும் எனக்கு வந்து கைட் பண்றதுக்கும் ஆள் கிடையாது. இந்த செஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த செஷன்ல வந்து நீங்க உங்களோட என்னென்ன படிச்சிருக்கீங்கன்றத வந்து நீங்க காட்டலாம் பிப்ளியோகிராஃபில. அப்புறம் இதுல முக்கியமா நோட் பண்ணிக்க வேண்டியது வந்து ரெஃபரன்சிங் பேட்டர்ன். ஏபிஏவா இல்லை சிக்காகோவா இல்லை ஹார்வர்டோ, எது வந்து இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ரெஃபரன்சிங்கா யூஸ் பண்றாங்களோ அது யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எந்த ஒரு ஆர்டிக்கல் நீங்க படிச்ச ஆர்டிக்கலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லை வந்து சைட்டேஷன் மிஸ் பண்றாதீங்க. சைட்டேஷன் மிஸ் பண்றது வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது. அது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா தான் ப்ரொஃபசர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களோட செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் ஏதாச்சும் சைட்டேஷன் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஃபாண்ட் ஸ்டைலு ஒரே ஃபாண்ட்ல தான் இருக்கும் இங்கேயும். சைஸும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண சைஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு சில இடத்துல. அந்த மாதிரி இருந்தா அது வந்து தெரியும். நம்ம வந்து யோசிப்போம் வந்து ப்ரொஃபசர்ஸ் நோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அவங்க வந்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து உங்களை வந்து ஒரு சீரியஸான ஒரு அகாடமிக் ஸ்டூடெண்டா வந்து காட்டிக்க விடும். இந்த ரெஃபரன்ஸ்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்றது மூலியமா. அண்ட் லாஸ்டா வந்து சொட்டேரோ டூலை வந்து யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அது நீங்க மேனுவலா ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு விட சொட்டேரோ டூல்ல நீங்க ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி உங்க செஷன் நடத்திருக்காங்க, அந்த செஷனை போய் பாருங்க. அது வந்து உங்களோட அகாடமிக் லைஃப் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஜென்ரலா இதான் நான் வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சேன். இது கொஞ்சம் எக்ஸாஸ்டிவா தான் இருந்துச்சு. ஜென்ரலா இன்னும் வந்து என்ன டிப்ஸ் கொடுக்கணும்னா, சொன்ன மாதிரி நிறைய நோட்ஸ் எடுங்க. ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்த பிறகு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காம ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சு இந்த நான் சொன்ன செஷன்ஸ் எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதி முடிச்சிருங்க ஃபுல்லா, ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும். லாங்குவேஜ் பத்தி யோசிக்க தேவையில்ல, கிராமர் பத்தி யோசிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ன்றது வந்து உங்களோட ஐடியாஸை வந்து போடுறதுக்கு, எல்லாத்தையும் வெளியே எடுத்து போடுறதுக்கு. அது வந்து அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் அணுகாம இதுதான் உங்களோட ஸ்டார்டிங்கா அதை வந்து அணுகுங்க. அப்படி எழுதும் போதே வந்து ரொம்ப கிளியரா இருங்க. இதுதான் நான் படிக்க போறேன். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஜார்கன்ஸ் கிடையாது. உங்களோட தாட்ஸை வந்து ரொம்ப எந்த அளவுக்கு நீங்க சிம்பிள் ஆர்டிகுலேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட தாட்ஸ்ல வந்து கிளாரிட்டியா இருக்கீங்கன்னு அர்த்தம்.
அடுத்து சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷனோட ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோசல் டெவலப் பண்ணும்போது வச்சிருங்க. மோஸ்டா முக்கியம் வந்து எடிட்டிங் தான். எடிட்டிங் தான் வந்து ஒரு ப்ரொபோசலை வந்து ரொம்ப நல்ல ப்ரொபோசலா மாற்றும். என்னதான் ஒரு நல்ல ஐடியா இருந்தாலுமே எடிட்டிங்க்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த டைம் வந்து அந்த ப்ரொபோசலை ரொம்ப வந்து நல்லா மாற்றும். என்னோட ப்ரொபோசல்லாம் அப்படிதான். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லலை, என்னோட ப்ரொபோசல்லாம் அப்படிதான் ஒரு நல்ல செழுமை எடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நீங்க ஓரளவுக்கு எழுதின பிறகு நான் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து ஓரளவுக்கு ஐடியாவை புஷ் அவுட் பண்ணி ஓரளவுக்கு எழுதி முடிச்சிருவேன் ரிசர்ச் ப்ரொபோசலை. செகண்ட் டிராஃப்ட்ல வந்து நான் ஆல்ரெடி ஏதாச்சும் லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அல்லது புரியாத மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா கிளாரிட்டிக்காக வந்து நான் செகண்ட் டிராஃப்ட்ல வந்து எடிட் பண்ணுவேன். அப்புறம் என்னோட ரிசர்ச் கொஸ்டின்ஸ், ரிசர்ச் ப்ராப்ளம் தெளிவா வருதா, அப்புறம் என்னோட ரிசர்ச் சிக்னிஃபிகன்ஸ் வந்து தெளிவா வருதா, இதெல்லாம் வச்சு நான் செகண்ட் டிராஃப்ட்ல வந்து எடிட் பண்ணுவேன். சப்செஷன் யூஸ் பண்ணுங்க, எந்தெந்த இடத்துல சப்செஷன் தேவைப்படுமோ அங்க யூஸ் பண்ணுங்க. ரைட்டிங்ல வந்து நீங்க ரீடர்ஸை வந்து ஒரு கை பிடிச்சி உங்களோட ரிசர்ச் ப்ரொபோசல்ல வந்து படிக்க கூட்டு போன இதுதான். அந்த மாதிரி தான் நீங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் எழுதி எழுதி எழுத பழகிக்கணும். ஸோ செகண்ட் டிராஃப்ட்ல ஓரளவுக்கு வந்த பிறகு தேர்ட் டிராஃப்ட்ல வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் பாருங்க, அலைன்மெண்ட் செக் பண்ணுங்க. திருப்பியும் வந்து ஃபாண்ட் சைஸ், ஸ்டைலு இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. டேபிள்ஸ்ல வந்து எதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா, ஃபாண்ட் தப்பா. ஸோ தேர்ட் டிராஃப்ட்ல வந்து இதெல்லாம் பாருங்க. ஸோ இந்த இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே நீங்க ஓரளவுக்கு லாஸ்டா ஃபீல் பண்ணலாம் அந்த ரிசர்ச் ப்ரொபோசல் ரைட்டிங், இந்த டிராஃப்ட் எடிட்டிங் அப்போ. சில டைம் வந்து உங்களோட ரிசர்ச் ப்ராப்ளம் விட்டு நீங்க வந்து எதோ யோசிக்க போகலாம், இல்லை வந்து வேற வேறையே எழுத போகலாம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த உங்க ரிசர்ச் கொஸ்டின் தான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணும். நீங்க என்ன ரிசர்ச் கொஸ்டின் வச்சிருக்கீங்களோ அதை மட்டுமே யோசிங்க. நிறைய ஐடியாஸ் வரும் கண்டிப்பா, நீங்க இது பண்ணலாம் அதை பண்ணலாம்னு தோணும். பட் ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு ரிசர்ச் கொஸ்டின் எடுத்தீங்க, அதை கிரவுண்ட் பண்ணி உங்களோட ரிசர்ச் ப்ரொபோசல் முடிங்க. இன்னொன்று வந்து ஒரு டிராஃப்ட்டுக்கு இன்னொரு டிராஃப்ட்டுக்கும் ஒரு பிரேக் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முடிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இல்லாம ஒரு நாள் கேப் விட்டு அந்த டாக்குமெண்ட்டே ஓப்பன் பண்ணாதீங்க, வேற ஏதாவது ஒர்க் பண்ணுங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட்டோட அந்த திருப்பி அந்த டிராஃப்டை போய் படிங்க. அப்போ உங்களோட எடிட்டிங் இன்னும் வந்து நல்லா இருக்கும். ஃபோர்த் டிராஃப்ட்ல வந்து நீங்க ரெஃபரன்ஸ் செக் பண்ணுங்க. அப்புறமேட்டு நீங்க இந்த எப்போ வேணா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முடிச்சது பிறகு கூட நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபீட்பேக் கேட்கலாம். அப்புறம் மென்டர்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபீட்பேக் கேட்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இது எல்லாமே வந்து ஒரு சஜஷன் தான். அதனால இது உங்களோட ரிசர்ச் ப்ரொபோசல். கடைசியா வந்து நீங்க என்ன இந்த ரிசர்ச் ப்ரொபோசல்ல வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க வைக்கணும். இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால நீங்க வந்து எடுத்து வைக்க தேவையில்லை. அடுத்து லாஸ்டா வந்து உங்களோட சாய்ஸஸ் வந்து வைஸா மேக் பண்ணுங்க. டைம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே இப்போ லிட்ரேச்சர் படிக்கும் போதுமே நான் சொன்னேன், ஏதாவது தேவையில்லாத லிட்ரேச்சர்னா அது போய் படிக்கிறதுக்கு அப்டாக்ட் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த லிட்ரேச்சர் தேவை கிடையாதுன்னு. அப்படின்றப்ப தான் லிட்ரேச்சர் படிக்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட டைமை வந்து வைஸா யூஸ் பண்றது. அண்ட் மோஸ்டா அவ்வளவுதான். தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் வந்து அதை பத்தி பேசுவேன், அதை பத்தி நம்ம பேசலாம். ஹலோ சார், கேக்குதோ? இங்க மழை பெய்யுது, சத்தம் கேக்குதோ நான் கதைக்கிறது? சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க, கேக்குது கேக்குது. ஓம் ஓம் ஓம். இந்த செஷன் செய்ததுக்கு செஷன் நல்ல பிரயோசனமா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். முதலாவது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பார்க்காத வேலையில நீங்கள் இது நடத்தியிருந்தீங்க. ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு, என்னன்னா இந்த ரிசர்ச் ப்ரப்போசல் ஒன்று எழுதும் போது ஒரு நல்ல ஒரு சொலிட்டான ப்ரப்போசல் ஒன்று நாங்கள் எழுதணும்னா கிட்டத்தட்ட நாங்கள் இது எனக்கு கேட்கறது சரியோ பிள்ளை ஒன்று தெரியல, அந்த ரெஃபரன்சஸ் வந்து மேக்சிமம் எவ்வளவு இருந்தா நல்ல. இப்ப சிலதுக்கு நாங்கள் 20 30 அந்த அப்படியே ஒரு 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 பொட்டம் லைன் ஒன்று சொல்லுவேன் நம் சில பேர். அந்த ஒரு ஒரு சொலிட்டான ப்ரப்போசல் இருக்கணும்னா கிட்டத்தட்ட எவ்வளவு இருந்தா நல்லது உண்மையா. நான் என்ன அறிமுகப்படுத்தல, என்னோட பேர் குணசிங்க ராஜா. சாரி, என்னுடைய பேரை இதுல மாத்த முடியல. நன்றி உங்களோட செஷனுக்கு. நன்றி குணசிங்கராஜா, கரெக்டா உங்களோட பேரை நான் கேட்டிருந்தேன். ஸோ உங்களோட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்விதான். எனக்குமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு நான் எழுதுறப்போ. எது வந்து ஒரு எவ்வளவு ரெஃபரன்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லது, நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தா ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல் வந்து ரொம்ப சாலிடா காட்டுமா, இல்லை வந்து கம்மியா கொடுக்கறதுனால வந்து ஒரு ரிசர்ச் ப்ரொபோசலை வந்து
குவாலிட்டி கம்மியாக காட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா நிறைய ரிசர்ச் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு ப்ரொபோசல வந்து குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது கிடையாது. ரெஃபரன்ஸ்ல வந்து என்னென்ன கீ டெக்ஸ்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களோட டாபிக்ல வந்து ஒரு 10 பேர் நீங்க வந்து அதை பத்தி எழுதிருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரை நீங்க வந்து சைட் பண்ணி இன்டெக்ஸ்ல சைட் பண்ணி அவங்களோட புக்ஸை நீங்க படிச்சு ரெஃபரன்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 15 to 20 அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தா நல்லது. பட் ஆனா இது வந்து மாறும். ஸோ அதுதான் என்னோட ஆன்சர். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். நன்றி. ஆமா. சாரி, என்னோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. சார் ஐ ஹாவ் a doubt. நீங்க பட்ஜெட் பத்தி சொன்னீங்க இல்லையா? சோ இந்த பட்ஜெட்ல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி நாங்க திங்க் பண்ணணும்? பிகாஸ் இது எனக்கு சுத்தமா நான் யோசிச்சது கிடையாது பட்ஜெட் பத்தி. ஸோ ஹவு டு எப்படி பட்ஜெட்டிங் பண்றது? ஸோ பட்ஜெட்டிங்ல வந்து மோஸ்டா இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல பட்ஜெட்டிங் பண்றப்போ எத்தனை இயருக்கு அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகுது, அப்புறம் ப்ராஜெக்ட்ல வந்து எவ்வளோ பீப்புள் ஒர்க் பண்றாங்க, அவங்களோட சேலரி இருக்கணும், மந்த்லி இல்லை வந்து இயர்லி எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க, ப்ளஸ் ஆஃபீஸ் அட்மின் சார்ஜஸ்னு ஒன்று போகும். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. அட்மினுக்கு வந்து இந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கணும், ப்ளஸ் ஒரு பர்சனுக்கு இண்டிவிஜுவலுக்கு வந்து இந்த அளவுக்கு அவங்களோட லேபருக்கு சேலரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க டேட்டா கலெக்ஷன் பண்ணும்போது எவ்வளவு இன்டர்வியூ பண்றீங்க, இன்டர்வியூக்கு நீங்க யாராவது வந்து சர்வேயர் வைக்க போறீங்களா, அப்புறம் பப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த எப்படி வந்து பப்ளிகேஷன் பண்ணலான்னு இருக்கீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ண போறீங்களா, அப்படி கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ண போறீங்கன்னா அதோட பட்ஜெட்டையும் இருக்கணும். ப்ளஸ் வந்து பிரிண்டிங் காஸ்ட், ரிசர்ச்சுக்கான தேவைப்படுற என்னென்ன நான் வந்து ஒரு 4 சொன்னேன். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன இடத்துலலாம் வந்து இந்த பட்ஜெட் தேவைப்படுமோ அதெல்லாம் ஒரு காம்பனண்டா ஆட் பண்ணி நீங்க அதுக்கான ஒரு எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணும். நான் வேணா தேடி பார்க்குறேன், உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன மாதிரியான இருக்குன்னு. எஸ் சார், எஸ், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அவ்வளவுதானா? வேற யாருக்கும் கேள்விகள் இல்லையா? Yes, So Ramya, I think we session. can close. If you can close the session, yeah. ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ பேஷன்ஸா நீங்க வந்து இதை கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பர்சனலி சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் நான் நெக்ஸ்ட் பிஹெச்டி பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் எனக்கு ரிசர்ச் ப்ரொபோசல் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த செஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அடுத்த செஷன் பத்தி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துடுறேன். அடுத்த செஷன் ப்ரொஃபசர் சுந்தரி அனிதா கொடுக்குறாங்க 28 February அன்னைக்கு ஆன்லைன் 6 PM. டாபிக் என்னன்னா டேட்டா அனாலிசிஸ் இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதுக்கான லிங்க் வந்துட்டு நான் சாட் பாக்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஷ் டீம். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அதுலயும் நீங்க வந்து ஜஸ்ட் டேக் few couple of minutes அதை ஃபில் பண்ணீங்கன்னா so that we can know, so that எங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு என்ன தேவை, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நாங்க எங்களோட லூப் ஹோல்ஸ் என்ன, உங்களுக்கு இன்னும் குவாலிட்டியா நாங்க எப்படி ப்ரொவைட் பண்ணலாம்னு எங்களுக்கு தெரிய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய் பண்ணுங்க எல்லாம். பாய். Thank you, Ramya, and thank Thank you. you, Roy. Thank தேங்க்யூ you சார். so much சரியான for டைம் taking ஒதுக்கி time. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. Thank you, attend பண்ணது. everyone.
Again, Ramya and Roy, thank you so much for taking time and doing this, all the efforts. Thank you so much. Thank you. Have a Nishi, for nice that. Thank you, Kas. Thank you, Ramya.